அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். பென்ஷன் ஃபார் ப்ரீ ரிலீஸ் ரிட்டையரீஸ் ஆஃப் ஆர்மட் ஃபோர்ஸஸ் பர்சனல்ஸ். முப்படைகளில் இருந்து ப்ரீமிச்சர் ரிட்டையர்மெண்ட், வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட், அதாவது விருப்ப ஓய்வூதியம் பணிக்காலம் முடிவது முன்பு வரும்போது, அதாவது குறிப்பிட்ட காலம் பணிக்காலம் இல்லை எனில் அவர்களுக்கு ஓய்வூதியம் என்பது கிடைப்பது இல்லை. ஆகையால் கோரிக்கை என்பது அவர்களது பணிக்காலம் மற்றும் பதவிக்கு ஏற்ப அவர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கை ஏசிபிசிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது இந்தியன் எக்ஸர்வீசஸ் லீக் ஹெட் குவார்ட்டர் டெல்லியில் இருந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் மற்றும் முப்படை தளபதிகள், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் முழு விவரம் என்ன என்பதை மேற்படி பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். ஏசிபிசி பாயிண்ட்ஸ், பென்ஷன் ஃபார் ப்ரீமெச்சூர் ரிட்டையரீஸ் வெட்டரன்ஸ். இதுதான் இந்தியன் எக்ஸர்வீசஸ் லீக்கிலிருந்து 8 சிபிசி பாயிண்ட்ஸுக்கு ஹெட் குவார்ட்டர்லேருந்து பிரசிடெண்ட் பிரிகேடியர் இந்தர் மோகன் சிங் சாப்னே, சீஃப் ஆஃப் தி டிஃபென்ஸ் ஸ்டாஃப், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அவங்களுக்கு சஜஷன்ஸ் ஃபார் 8 சிபிசி பார்ட் 1 அப்படிங்கிறத அனுப்பியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் யூத் சமான் யோஜனா, இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். இப்போ செகண்ட் பாயிண்ட் ப்ரீமிச்சர் ரிலீஸ் ஆஃப் ஆல் ரேங்க்ஸ். The nation is aware that all our MPs and MLAs in large number of states not only get pension for being elected once, they get multiple pension for every subsequent term in parliament and some state assemblies. This issue is hotly debated on social media. அதாவது நமது நாட்டில் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, எம்பிஸ், எம்எல்ஏஸ் நிறைய பேர் எலெக்ட் ஆகிறாங்க. ஒரு டென்யூர் மட்டுமில்லை, 2வது டென்யூர் இருந்தாலும் அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்குது. இது பற்றி தான் சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் அதிகப்படியாக பேசப்பட்டு வருகின்றது. இதுபோல் ரெகுலர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஜவான்ஸ் who are served 5 years or more who left without completion of pensionable service be also given pension. அதனால் ஒரு 5 வருடங்களுக்கு மேலே சர்வீஸ் செய்த ஆஃபீஸர்ஸ், மற்ற ஜவான்ஸ் அண்ட் என்சிஓஸ் அவங்களும் அந்த இராணுவ பணியிலிருந்து வெளிவரும்போது ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களுக்கும் அந்த ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய பணிக்காலம் மற்றும் பதவிக்கு ஏற்ப என்ற இந்த ஒரு பாயிண்ட்ஸ் தான் இந்தியன் எக்ஸர்வீசஸ் லீக்கிலிருந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது 8 சிபிசி பாயிண்ட்ஸ்க்காக அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அந்த 8 சிபிசி பாயிண்டில் அவங்க அந்த கமிஷன் கன்ஸ்டிடியூஷன் ஆனதுக்கப்புறம் இது ரெக்கமெண்ட் ஆகி கவர்மெண்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தான். இது 2வது பாயிண்ட். இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைவர் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.